இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே கூறுகிறார், நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன். ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தைகள் எவருக்குள் இருக்கின்றனவோ அவர்கள் ஒவ்வொருவரும் தெய்வங்கள் ஆக்கப்படுவார் என சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தை உள்ளே இருக்கிறது என்றால் நாம் உயிர் வாழ்கிறோம் என்பது பொருள். சாத்தானுடைய வார்த்தை உள்ளுக்குள் இருக்கிறது என்றால் நாம் செத்தவர்கள் என்பது பொருள். நம்மில் பலர் எப்படி இருக்கிறார்கள் என்றால் உயிருள்ள நடை பிணங்களாக இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் பேச்சில் ஒன்று சொல்லுவார்கள், செயலில் ஒன்று காட்டுவார்கள் என்பதை நாம் குறிப்பிட்டு பார்க்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். வாத்து பார்த்திருக்கீங்களா? வாத்து ஏன் இந்த உலகத்திலே பார்த்தோம் அப்படின்னா வாத்து மட்டும்தான் ஒன்றன் பின் ஒன்றாக செல்லக்கூடியது. வரிசையை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மிலிட்டரி பரேடு மாதிரி இருக்கும். அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும். வாத்து ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணுதான் போகும். ஏன் தெரியுமா? அது எப்படி கத்தும்? பேக் 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 பேக். முதல்ல வர்ற வாத்து என்னன்னு கத்தும்? பேக் பேக் பேக். அப்ப ஆங்கிலத்துல பேக் பேக்னா என்ன? பின்னாடி வா பின்னாடி வான்னு பொருள். அப்ப முதல்ல வர்ற வாத்தும் பேக் பேக் தான் கத்துது, அடுத்து வர்ற வாத்தும் பேக் பேக் தான் கத்துது. இப்படி ஒவ்வொரு வாத்தும் என்னென்ன கத்துது? பேக் பேக் தான் கத்துது. அதனால எல்லா வாத்தும் என்னவா வருது? பேக் பேக்ல வருது. வரிசையா வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். அதே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்மை பார்த்து பேக் பேக்னு கத்துறாரு. எங்க? என் சிலுவையை சுமந்து நாள்தோறும் என்னை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறார். பேக் பேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் என்றால், ஒரு 5 அறிவு ஓரறிவு இருக்கக்கூடிய இயற்கைகள் விலங்குகள் செய்யக்கூடிய அந்த செயலை கூட நாம் செய்வதற்கு முன்வராத மனிதர்களாகத்தான் இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். இப்ப இறை வார்த்தை யாருக்குள் செல்கிறதோ அவர்கள் எவ்வளவு பெரிய கொடூரனாக இருந்தாலும் நல்ல மனிதனாக மாறுவார்கள். அதனால்தான் திரு அவையில் அகப்பார்வை திறந்த 4 புனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. முதல் நபர் யார் என்று கேட்டோம் என்றால், 5ஆம் ஸ்தலத்திலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தன் முதுகிலும் ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் தான். அவருடைய பேர் என்ன? சிமியோன். சிமியோனா? சொல்லுங்க சத்தமா. சீமோன். அப்ப சீமோன் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, சிலுவையை சுமந்த பிறகு அவர் நேராக வீட்டிற்கு சென்று பிள்ளைகளை அவர் ஒப்பு கொடுத்துட்டார். மனைவிட்ட ஒப்பு கொடுத்துட்டு இறைப்பணி செய்ய தொடங்கிட்டார். அதான் சிமியோனுடைய சத்தமா. நீங்களே சொல்லணும். சீமோனுடைய வேலையாக இருக்கிறது. சிமியோன் இல்ல, அவர் பேர் என்ன? சீமோன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 2வது அகப்பார்வை திறந்த மனிதர் 6வது ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய வெரோனிகா அம்மாள். அவருடைய இயற்பெயர் இரத்தப்போக்குடைய பெண்மணி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை அவருக்குள் செல்கிறதோ அவர் ஒரு வீரமங்கை வெரோனிகாவாக மாறக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படி அகப்பார்வை திறந்த அவர் இயேசுனுடைய முகத்தை பெற்றுக்கொண்டு அதை வைத்து ஊர் ஊராக அவர் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய மனுஷியாக மாறுகிறார். அதனால்தான் 2வது புனிதையாக நாம் பார்க்கக்கூடியது வீரமங்கை வெரோனிகாவை நாம் பார்க்கிறோம். இப்ப 3வது மனிதர் மிக முக்கியமான ஒரு மனிதராக இருக்கிறார். அவர் யார் என்று கேட்டோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்ய வேண்டுமா இல்லை பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா என்று கேட்பார். அந்த பரபாஸ் தான் 3வது புனிதர். நம்ம நினைப்பது போல அவர் கொடூரன் கிடையாது. அவன் விடுதலை பெற்ற பிறகு அவன் வெளியே விசாரிக்கிறான். என்னை விட அவன் கொடூரமான ஆளா இயேசு? நான் செஞ்ச கொலைகளை விடவா அவன் செஞ்சிருக்கிறான்? நான் செய்த கற்பழிப்புகளை, நான் செய்த குழந்தைகளை கொலை, பெண்களை கொலை செய்திருக்கிறேன், கொள்ளையடித்திருக்கிறேன், அனைவரையும் மிரட்டி என் பார்வையில் உருட்டி வைத்திருக்கிறேன். என்னை விட கொடூரமான அந்த ஆளு என்னை விடுதலை பண்ணிட்டு அவரை சிலுவையில் அறையறீங்கன்னா அப்ப அவர் என்னை விட பெரிய ஆளா என்பதை விசாரிக்க சென்ற மனிதனுக்கு உண்மை கிடைக்கிறது. அவரை ஏன் சிலுவையில் அறைய சொல்கிறார்கள் என்பதை கேட்டு அறிந்த பிரபாஸ் உடனடியாக அவர் தன்னை மாற்றிக்கொண்டு புனித நிலைக்கு சென்று அனைவருக்கும் நற்செய்தியை பறைசாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு புனிதராக மாறுகிறார். அவருடைய பேர் என்ன? பரபாஸ். அடுத்ததாக 4வது புனிதர் தான் இயேசு கிறிஸ்துவை இதயத்துல குத்துடான்னு சொல்லி ஈட்டியை கொடுத்ததுக்கு அவன் எங்க குத்திட்டான்? லாவெலும்புல குத்திட்டான். அப்பனா அவனுக்கு என்ன தெரியல? கண்ணு தெரியல. ஒரு கண் தெரியாத நபருடைய கையிலே ஈட்டியை கொடுத்து குத்த சொல்லுகிறார்கள். அவன் இதயத்தில் குத்துவதற்கு பதிலாக அவன் லா எலும்பிலே குத்தி விடுகிறான். அந்த குத்திய ஈட்டி அவன் எடுக்க தெரியவில்லை, அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. அந்த ஈட்டியின் வழியாக வழிந்தோடிய அந்த ரத்தம் அந்த லாங்கீனஸனுடைய
கண்களில் படுவதனால் அவருக்கு கண் பார்வை கிடைக்கிறது. கண் பார்வை பெற்ற அவர் உடனடியாக புறப்பட்டு இறைவனுக்கு சாட்சியுள்ள ஒரு மிகப்பெரிய புனிதராக இருந்து அவரும் தோல் உரிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் என்பது நம்முடைய கிறிஸ்தவ வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். இப்படி அகப்பார்வை பெற்றுக்கொண்ட இந்த 4 பேரையும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் பொருளப்படுகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறோம். எனவே இந்த உலகத்தில் நாம் அறியாமையில் பிறந்து அறிவை பெற்று ஞானத்தில் வாழ வேண்டும், ஞானத்தில் இறக்க வேண்டும் என்பதுதான் பொருள். இப்ப அறியாமையில் பிறந்து ஒவ்வொரு குழந்தைகளையும் பார்த்தோம் என்றால் இவர் நல்லவர் கெட்டவர் என்னெல்லாம் தெரியாது. அது எல்லாரையும் ஒரே மாதிரிதான் பார்க்கும். அப்ப அது அறியாமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது அறிந்து அப்படின்னா அறிவு கிடைத்து அப்படின்னா இவர் நல்லவர் இவர் கெட்டவர், இவரோடு பேச வேண்டும் இவரோடு பேசக்கூடாது என அந்த அறிவு நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையாக மாற்றப்படுகிறது. இப்ப நம்ம என்ன நிலையில இருக்கிறோம்? அறிவு நிலையில இருக்கிறோமா? ஆமா. இன்னைக்கு நீங்க 1 லட்ச ரூபா கொடுங்க, அது என்ன 1 வருஷத்துல நான் 4 லட்சமா கையில கொடுக்கறேன்னா ஏமாறுறதுக்கு கூட்டம் இருக்கு. அப்பனா அதுக்கு பேர் என்னது? அறியாத நிலையில தான் இருக்கு, இன்னும் அறிஞ்ச நிலைக்கெல்லாம் வரல. மூன்றாவது நிலை பார்த்தோம் என்றால் ஞானத்தின் நிலை. இந்த மூன்றாவது நிலையிலே தான் இயேசு கிறிஸ்து இருந்தார். அனைவரையும் அறிந்தார். யூதாசு தன்னை காட்டி கொடுப்பான் என்பதும் அவருக்கு தெரியும். பேதுரு தன்னை மறுதலிப்பான் என்பதும் அவருக்கு தெரியும். சீடர்கள் தன்னை விட்டு ஓடி ஒளிவார்கள் என்பதும் தமக்கு தெரியும். தெரிந்த பிறகும் அவர் ஞானத்தின் உச்சத்தில் இருந்ததனால் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். எப்படி ஒரு சாதாரண தாய், ஒரு இந்து சகோதரர் கேட்ட கேள்வி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி ஒரு சாதாரண தாய் அன்னை மரியாள் எப்படி தன் மகனை விட்டு கொடுத்தால்? நீங்கள் திருவுரியத்தில் அதை ஏன் பதிவு செய்யவில்லை? ஒரு கன்னிமரியால் அழுதிருப்பார், புலம்பி இருப்பார், அவருக்கென ஒரு மன்றாட்டுக்கள் இருக்கும், அவர் தன் மகனை தடுத்திருப்பார் அல்லவா என்று கேட்டார். கிடையாது. ஏனென்றால் இறைவனுடைய திட்டத்தை தெரிந்து கொண்டு வாழ்பவர்களுக்கு எதுவும் சுமை கிடையாது. நமக்கு வேணா சுமையா இருக்கலாம், இறைவனுடைய திட்டம் அதுதான் அறிந்தவர்களுக்கு அது சுகமாக இருக்குமே ஒழிய சுமையாக இருக்காது. உதாரணத்துக்கு சொல்றேன், புனித லாரன்ஸ் என சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருத்தொண்டர் புனிதராக இருக்கிறார். அவர் திருத்தந்தையை கைது செய்த பிறகு சிறையில் அடைக்கிறார்கள். இவரை சென்று உன் சொத்துக்களை எல்லாம் விற்று மரியாதையா கொண்டு வந்து கொடு என்று சொல்லும் போது அவர் சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளின் பால் கொடுத்து விடுகிறார். இப்பொழுது அரசன் அவரை பிடித்து எங்கள் சொத்துக்களை எல்லாம் கொண்டாந்து கொடு அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்லுகிறார், இந்த ஏழைகள் தான் என் சொத்து என்று சொல்லுகிறார். எங்கள்கிட்டே மண்டக்கணமா பேசுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கட்டிலை நல்ல இரும்பு கட்டில பழுக்க வச்சு கீழே தீய மூட்டி நல்லா பழுக்க வச்சு கொதிச்சுக்கிட்டு இருக்கு அந்த கட்டில். உடனடியாக லாரன்ஸ் உடைய ஆடைகளை உரித்த பிறகு அவருடைய கையையும் காலையும் பிடித்து அந்த கட்டில அப்படியே படுக்க வைக்கிறாங்க. இப்ப அந்த கொதிக்கிற கட்டில அவர் அப்படியே முதுகு பக்கம் அப்படியே இருக்குது, அப்படியே வெந்துகிட்டு இருக்குது. நம்ம அந்த சிக்கன் பொரிக்கிற மாதிரி அவங்க மனுஷனை பொறுத்து கொண்டிருந்தார்கள். அப்படி எரிந்து கொண்டிருக்கும் போது சிறிது நேரம் கழித்து அவர்கள் அருகில் இருந்து அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக எரிந்து கொண்டிருந்த வருந்து கொண்டிருந்த அந்த லாரன்ஸ் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், தோழர்களே ஒரு பக்கம் வெந்துருச்சு, வாங்க இன்னொரு பக்கம் பெரட்டி போடுங்க அப்படின்னு சொல்லுகிறார். என்றால் அதுதான் இறைவனுடைய சுகம். இவருக்கு அது ஒரு வேதனையாக இல்லை, அது ஒரு சுகமாக இருந்தது. புனித செசிலியம்மாவை பார்க்கிறோம். ஒரு தொட்டிக்குள் வைத்து அவரை கொள்வதற்காக உள்ளுக்குள் சுடுதண்ணீரை அமுக்கி கொடுக்கிறார்கள். ஆனால் அவ்வளவு சுடுதண்ணீர்கள் இருந்தும் ஒரு நாள் முழுவதும் அவருக்குள் இருந்தும் அவரை ஒன்றும் தீண்டவில்லை. இதற்கு காரணம் தெரிய வேண்டும் என்றால் எப்படி வென்றால் பழைய ஏற்பாடு தானியேல் புத்தகத்தில் நீங்க பார்க்க முடியும். சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ என சொல்லப்படக்கூடிய 3 பேரும் நெருப்பில் போட்டு அவர்களை எரித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அரசன் பார்க்கும்போது அதில் எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர் இருப்பாங்க. நான் ஒரு தெய்வ புதல்வன் ஒருவனை உள்ளே பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். எவருக்கெல்லாம் இறைவனுடைய வார்த்தை உள்ளே செல்கிறதோ அவர்களோடு யார் இருப்பார்? கடவுள் இருக்கிறார், கடவுள் அனுப்புகிறார். ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்ன என்றால் இறைவனுடைய ஓசை கேட்கவில்லை, இறைச்சலின் ஓசை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியம். எனவே இறைச்சலின் ஓசையிலிருந்து பேதுரு மனம் மாறுகிறார், இறைச்சலின் ஓசையிலிருந்து சக்கையு மனம் மாறுகிறார், இறைச்சலின் ஓசையிலிருந்து வெரோனிகா மனம் மாறுகிறார், இறைச்சலின் ஓசையிலிருந்து பர்னபாஸ் மனம் மாறுகிறார், இறைச்சலின் ஓசையிலிருந்து லாங்கினஸ் மனம் மாறுகிறார்,
இரைச்சலின் ஓசையிலிருந்து அந்த சீடர்கள் இறுதியாக இறைவனுடைய குரலை கேட்டுக்கொண்டு மனம் மாறிவிட்டார்கள். அவர்கள் இன்று நம்முடைய முன்மாதிரியாக இருக்கிறார்கள். எனவே இப்பொழுது நமக்குள் இரைச்சலின் ஓசை அடங்கி கொண்டிருக்கிறதா, இல்லை இறைவனுடைய ஓசை கேட்டுக்கொண்டிருக்கிறதா என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்குள் இரைச்சலின் ஓசை, அதாவது மனிதர்கள் பலர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், அவன் அதை பேசிட்டான், இவன் இதை பேசிட்டான், அவ அதை பேசிட்டா, என்னைய பத்தி இதை சொல்லிட்டாங்க, என்னைய பத்தி அதை சொல்லிட்டாங்க. உண்மையிலே சொல்ல போனா என்னை விட உங்களை எல்லாம் யாரையும் அப்படிலாம் பேசியிருக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை விட வேற யாரையும் அப்படிலாம் பேசியிருக்க மாட்டாங்க. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையுடைய யதார்த்தம் இதான். அப்படி போகும், இப்படி போகும், இப்படி வரும் நாக்கு. எங்கிட்டு போனாலும் கடைசி செத்து போனாலும் வாய்க்குள்ள வெத்தலையை தான் அமுக்க போறாங்க. இவ்வளவுதான் அந்த நாக்கு பேசாம கப்பு சுப்புன்னு கிடக்கும். தீர்ப்பு கொடுப்பவர்களை நினைத்து நீங்கள் ஒன்றும் கலங்க வேண்டாம். ஏனென்றால் நமக்கு தீர்ப்பு கொடுப்பவர் இறைவன் ஒருவர் இருக்கிறார். எவருக்கு எவர் தீர்ப்பு கொடுக்கிறாரோ அப்பொழுதே அவருக்கான முடிவை அவர் பெற்றுக்கொண்டு விட்டார் என்பதை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். கப்பலை கண்டுபிடிச்சிட்டாங்க, கப்பல் பெரிய கப்பலை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளவு ஒரு அழகா இருக்குது கப்பல். உடனே அந்த கப்பலை என்ன பண்றாங்க, கரைக்கு ஓரத்திலே நிப்பாட்டி கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. இதுக்காண்டி அந்த கப்பலை படைச்சாங்க. கப்பல் எதுக்கு படைச்சாங்க? கடலுக்குள்ள போறதுக்கு. அதே போலதான் நம்மையும் கடவுள் படைச்சது சும்மா சொகுசா ஒரு இடத்துல கோழி கூட தூக்கி உள்ள போட்டு அமுக்கி வேணா உட்கார்ந்துருங்க, நல்ல சந்தோஷமா இருப்பீங்க. நேரத்துக்கு நேரம் தட்டுல அரிசியும் நேரத்துக்கு நேரம் தண்ணியும் வச்சா உங்களுக்கு சொகுசான வாழ்க்கையா? மனுஷனை கடவுள் படைத்தார், அழகாக படைத்தார். நம்ம படைச்ச அற்ப அழகு கப்பலையே கடலுக்குள்ள விட்டு அவ்வளவு அலைகளுக்கு எதிர்த்து போராட அனுப்புகிறோம் என்றால், கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் என்றால் இந்த உலக அலைகளை எதிர்த்து போராடுற மகனே மகளே அப்படின்னு சொல்றாருன்னு அர்த்தம். ஆனா நம்ம என்ன உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், எங்க அம்மா அப்படி பேசிட்டாங்க, எங்க அப்பா அப்படி பேசிட்டாரு, என் மாமனார் இப்படி பேசிட்டாரு, என் மாமியார் இப்படி பேசிட்டாங்க, என் மருமக இப்படி பேசுது, என் நெஞ்சையே கிழித்து கொண்டு உள்ளே இருக்குது, குடி கொண்டு இருக்குது. அதுக்கு நான் காலையில இட்லி கொடுக்குறேன், மத்தியானம் கறிசோறு கொடுக்குறேன், நைட் ஆனா தோசையை கொடுக்குறேன், அப்படியே கொஞ்சம் விஷத்தையும் கொடுத்து கொன்றுங்க. ஏன்? மனிதர்களுடைய வார்த்தை நம்ம இயக்கவில்லை, இறைவனுடைய வார்த்தை தான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது. அவர் தான் சொல்லுகிறார், என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நீங்கள் எங்களுக்குள்ளும் இருந்தால், யோவான் நற்செய்தி 15:5 சொல்வது போல, என்னை விட்டு பிரிந்து என் வார்த்தையை விட்டு பிரிந்து உங்களால் ஒரு நுனி கூட செய்ய முடியாது. அப்படி செய்கிறேன் பெருமைப்பட்டுக்கிறாத, அது வீழ்ச்சியின் அடையாளம். நான் என் அருள் இல்லாமல் நீனா செய்யற அப்படின்னா அது உனக்கான வீழ்ச்சியின் அடையாளம். எனவே சிலர் வீழ்ச்சியின் பொருட்டு மேலே செல்வார்கள், கலங்கி விடாதீர்கள். மற்றவர்கள் எப்போதுமே மற்றவர்கள் தான். நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா உடனே உங்களை திட்டவங்க, ஐயோ இறந்துட்டானே நானும் சாக போறேன்னு சொல்ல போறதும் கிடையாது. நான் உன்னை திட்டிட்டு உனக்கு சோறு கொடுக்க போறேன்னு சோறு கொடுக்க போறதும் கிடையாது. கண்ட பன்னிகள் சாக்கடையில் திரியத்தான் செய்யும், அது சந்தனத்திற்கு வருவது கஷ்டம். அதே போலத்தான் சில மனிதர்கள் பிறரை தீர்ப்பிடுவதற்குத்தான் லாயக்காக இருக்கிறார்களே ஒழிய பிறரை வாழ்த்தவோ பிறரை ஊக்கமூட்டவோ யாரும் உற்சாகமாக இல்லை. ஒரு நிலையில பார்த்தோம் அப்படின்னா, ஒருவர் புதிதாக ஒரு கட்சியை தொடங்கினார். அந்த கட்சி என்ன ஆகி போயிருச்சு, குலப்படியாகி போய் பின் வாங்கிக்கிட்டு இருக்கு அந்த கட்சி. அப்ப இவரை நக்கல் செய்யக்கூடிய விதமாக அவருடைய தோழர் கேட்கிறார். இவர் வந்து நம்ம திருவிழாவுக்கெல்லாம் பேட்ச் கொடுப்பாங்கல்ல குதிக்கிறது, அப்ப அதே போல அவங்க கட்சி தொண்டர்களுக்கான பேட்ச் கொடுத்துட்டாங்க. அப்ப இவருக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ப அதை கொடுத்துட்டாங்க, ஆனா ஊக்கு கொடுக்கல. அப்ப உடனே அவர் என்ன கேட்கிறாரு, பின் கொடுங்க பின் கொடுங்க பின் கொடுங்கன்னு கேட்கிறாரு. உடனே இவருடைய தோழர் சொல்றாரு, நக்கலா சொன்னார், என்ன தலைவரே பின் வாங்குறது மாதிரி தெரியுது, கட்சியிலிருந்து அவர் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டாரு. அதனால இவர் எப்படி நுணுக்கமா சொல்றாருன்னா, அந்த பின் வாங்குறத இவர் எப்படி நுணுக்கமா சொல்றாருன்னா, என்ன தலைவரே பின் வாங்குறது மாதிரி தெரியுது உங்கள் வார்த்தையிலிருந்து வாழ்க்கையிலிருந்து அப்படின்னு சொல்லும் போது அவர் அழகா சொன்னார், தூவில்லாம சொன்னார், என்ன செய்வது நண்பா, ஊக்குவிக்க ஆள் இருந்தா நான் ஏன் பின்வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இப்ப புரியுதா உங்களுக்கு? அவன் பின் வாங்கியதை இவர் நக்கல் செய்தார். இவர் மீண்டும் அவரை சொல்லுகிறார், என்னை ஊக்குவிப்பதற்கு ஆள் இருந்தால் நான் ஏன்டா பின்வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அன்பிற்கினிய உறவுகளே, இன்று நம்மில் பல பேர் ஊக்குவிப்பதற்காக ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை ஊக்குவிக்க ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறார், அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உங்களை பிறர் தீர்ப்பிடும் போது முதல் ஸ்தலத்திற்கு வாருங்கள். உங்கள் மீது சுமைகளை சுமத்தும் போது 2ஆம் ஸ்தலத்திற்கு வந்து முழங்கால் போட்டு வேண்டுங்க, ஆண்டவரே இந்த சிலுவை. இன்னொன்னு கவனிச்சுக்குங்க, கல்வர்களுக்கு ஒரு பகுதி தான் சிலுவை, அது வெறும் 20-30 கிலோ மட்டும்தான். நீங்க திரைப்படத்துல பார்த்தாலும் எந்த படத்துல பார்த்தாலும் சரி, கல்வர்களுக்கான சிலுவை இந்த மட்டும்தான் இருக்கும்.
ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் முழு சிலுவையுமே கொடுத்திருப்பார்கள். அந்த முழு சிலுவையினுடைய எடை மட்டும் 150 கிலோ என சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு எடையை தூக்கக்கூடிய அளவிற்கு இயேசு கிறிஸ்து வலுவும் இருந்தது. வலு இல்லாமல் எல்லாம் அல்ல, அவரை கொல்வதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அவர் 150 கிலோ எடை உள்ளதை தூக்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்க மாமியா உங்களை பார்த்து 25 கிலோ எடை இருக்கக்கூடிய கிரைண்டர் கல்ல தூக்கி வச்சுக்க சொன்னா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? தூக்கி வச்சுக்கிட்டு டொம்முன்னு போட்டுறாதீங்க, கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போட்டோம், சரிங்களா? தூக்கி டொம்முன்னு போட்டுறாதீங்க. அப்ப இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கடவுள் நம்மை அனுப்பி இருக்கிறார். என் இதயத்தில் இறைவனுடைய வார்த்தை இருக்கிறதா? அற்ப மனிதன், அழிந்து போகக்கூடிய மனிதனுடைய வார்த்தை இருக்கிறதா? எப்படி நாம் ஆலயத்திற்குள் வரும்போது, வீட்டிற்குள் செல்லும் போது செருப்பை வெளியிலே விட்டுட்டு போறோமோ, அப்படியே சில மனிதர்களை விட்டுட்டு போக உங்களுக்கு தெரிந்தது என்றால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்ல, செருப்பு என்னை பாதுகாத்துச்சு, பல முள்ளிலிருந்து பாதுகாத்துச்சு, எனவே அதை கலட்டி வெளியிலே வைக்காமல் அதை எடுத்துக்கொண்டு என் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவை திறந்து லாக்கரிலே உள்ளே வைத்து அதை திருப்பி அடுத்த நாள் வெளியே வரும்போது எடுத்து செல்வேன் என்று உங்கள் மனம் இருந்ததென்றால், இறைவன் சொல்லுகிறார் திருவெளிப்பாடு 3:20, நான் கதவருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். ஆனா நீ உள்ள வச்சிருக்கிற செருப்பு, நீ செருப்பு நம்புகிறாவே ஒழிய என்னை நம்பவில்லை. நான் எப்படி வருவேன்? நான் தட்டி கொண்டேதான் இருப்பேன் என சொல்லுகிறார். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம் இதயத்தில் இறைவனுடைய வார்த்தையை பதிப்போம். ஏனென்றால் அது வாழ்வு கொடுக்கும். மனிதனுடைய வார்த்தைகள் வேண்டாம்.